ரெட்ரோலுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் ஃபன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கர்ணன். வணக்கம் ஜோ. புது லொகேஷன். ஆமா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஒரு புது முயற்சி தான் இது, எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. டாபிக்ல போயிடலாங்களா? போங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் பேசாது, ஆனா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ அர்ஜுன் அவர் பேசின அந்த ஒரு விஷயத்துக்காக அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த அறிக்கைய என்ன பண்ண போறாரு ஆதவ அர்ஜுனா, சொல்லுங்க. கிழிச்சு தூக்கி இது சம்பவம் நடந்து என்னைக்கு நடந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களுடைய இந்த போராட்டம், தவைக்கு அவருடைய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல ஆக்ரோஷமாக பேசும்போது ஆதவ அர்ஜுனா உதிர்த்த இந்த முத்தான வார்த்தைகள் தான் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள். அப்படி ஒன்றும் இல்ல, அதான் தப்பா அதுதான் சொல்ல வரேன். அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த மாதிரி ரஜினி அரசியலுக்கு வராததுக்கு காரணம் திமுக அவரை மிரட்டிடுச்சு அப்படின்றது. இதை நான் 2-3 தடவை நம்ம இதுலயே சொல்லிட்டேன். மிரட்டல் அப்படின்றது கையில கத்தி வச்சுக்கிட்டு கழுத்துக்கிட்ட கொண்டு பண்ணதுக்கு பேர் மிரட்டல் கிடையாது. தோக்கடிச்சிருவோன்ற மாதிரியான மிரட்டல். நீங்க வந்தா தோத்து போயிடுவீங்க அப்படின்ற மிரட்டல். ரஜினி அவர்களுக்கும் நம்ம வந்தா வெற்றி பெற முடியாதுன்ற பயம். அதனால ஒரு அரசியலுக்கு வரல. பிளஸ் கொரோனா அதெல்லாம் அவருக்கு ஒரு சாதகமா அமைஞ்சதுனால அவர் படம் நடிக்கல அப்படின்றத, இது அரசியலுக்கு வரல அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் இப்ப இன்னைக்கு அறிக்கை இருக்கு இல்லையா, அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி தாவேக்காவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா என்னை பற்றிய கருத்துக்கள் மிகவும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்காக எனக்கு சப்போர்ட் பண்ண பின்னணியில் இருந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அர்ஜுனமூர்த்தி அவர்களா இருக்கட்டும், நண்பர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை எல்லாருமே சொல்லி மென்ஷன் பண்ணி, இது ஜிகே இது டிடிஎஃப் வாசன், ஜிகே வாசனா இருக்கட்டும், டிடிஎஃப் வாசன் இல்ல ஜிகே வாசன், டிடிஎஃப் வாசனை கூட 4 பேருக்கு தெரியும், ஜிகே வாசனே தெரியும், 40 பேருக்கு தெரியும். அவரை நிறைய பேருக்கு பண்ணது இல்ல ஜிகே வாசன். அப்புறம் இன்னும் 2 ரங்கராஜ் பாண்டே, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்து தப்பு, திரையுலகில கூட நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி அப்படின்னு போட்டுட்டு கடந்து போகாம, காலம் பேசாது பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஃபுல்லா சொல்லணும்னா என்ன சொல்றது, என்ன போட்டிருக்காரு? காலம் பேசாது, காலம் கடந்து பதில் சொல்லும். ஓகே, வெறும் பாத்துருவோம். எதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்பரா அதை பார்க்கல. மைண்ட்ல வச்சுக்கணும். தமிழ் புலமை பித்தன்லாம் நாங்க கிடையாது. இல்ல, தமிழ் புலமை பித்தனுக்கு இல்ல, அது சம்திங் ஏதோ ஒன்று நல்லா போட்டிருந்தார் இல்லையா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் போட்டிருக்காரு. ஓகே, அவர் இப்ப என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த படம் பார்த்திருப்பீங்க, அது சேட்டையா, காலம் கடந்து பதில் சொல்லு, சேட்டைன்னு ஒரு படம், ஆரியா சந்தானம் அதுல வரதுக்கு முன்னாடியா மாதம் சரி சேட்டை, அது என்ன படம்? சேட்டை தானா? சேட்டை தான் அந்த படம். நீங்க சொல்றது வேட்டை. சந்தானம் உள்ள வரதுக்கு முன்னாடி பெல் அடிச்சுட்டு வருவான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெல் அடிக்கும். உலகத்திலேயே கிளாக்கு ஸ்லோவா சுத்தி வந்துருங்க, உலகத்திலேயே இன்னைக்கு தாண்டா காலிங் பெல் லேட்டா அடிக்கிறத பாக்குறேன்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு இந்த விஷயத்த இன்னைக்கு கையில எடுத்து நேத்துல இருந்து எல்லாரும் போட்டு அடி அடிச்சதுக்கு அப்புறம், பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனம் வலித்து இன்னைக்கு அந்த இதை சொல்லிட்டாரு. கண்டனங்கள் காதுக்கு போகல, இல்ல செய்தி போகல, கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. சரி, ஓகே, அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவர் தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எனக்கு என்ன கோபமா இருக்குன்னா, இல்ல வருத்தமா இருக்கு அப்படின்னா, ஒரு உச்ச நட்சத்திரம் திரையுலகில உங்க மீது எங்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு, நீங்க எங்களை நிறைய என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணுவீங்க அப்படின்னு இவ்வளோ ப்ளஸ் உங்களுக்கு இருந்தாலும், அரசியல் ரீதியா நீங்க அரசியலுக்குள்ளார வரும்போது உங்களை அடிக்காத ஆளே கிடையாது. அது சீமான்ல இருந்து, திருமாவளவனர்கள் இருந்து, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். எல்லாரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே உங்களை அந்த அடி அடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் கல்லு மாதிரி இந்த மனுஷன் ஆதவ அர்ஜுனா மன வலிமை இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை உங்களை நோக்கடிச்சிச்சு அப்படின்றது ஏத்துக்கொள்ற மாதிரி இல்ல. வந்துட்டாருல இவர், வந்துட்டாருல்ல அரசியலுக்குள்ள. வர அந்த கோபம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் வரேன்னு சொன்னேன், ஆனா நான் வரல. அவர் வர வேணாம்னு சொல்லலையே. அப்போ ஆதவ சொன்னது சரி.
கொரோனா வந்துருச்சு, நான் என்னங்க பண்ணுவேன்? கொரோனா வந்துருச்சு, அதுக்கு மக்கள் எல்லாம் உயிர் பலி ஆயிடுவாங்க, கூட்டம் கூட்டமா வந்தா நான் அதெல்லாம் சரி, அந்த எலெக்ஷன் கொடுங்க, அடுத்த எலெக்ஷன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இத்தனை பேர் சொல்லி மனசு வலிக்காம ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு வார்த்தை மனசு வலிச்சது இல்ல எனக்கு. உண்மையா மத்தவங்க எல்லாம் எப்படி தூக்கிப்பட்டு இல்ல, எனக்கு மிதிச்சிருக்காங்க உண்மையாவே வசூல்ராஜா தான் ஞாபகம் வருது. எங்க அப்பா செத்தப்போ கூட கல்லு மாதிரி இந்த மனுஷன் மனுஷன். நீ சொன்ன ஒரு வார்த்தையில உண்மையாவே எனக்கு அதுதான் தோணுச்சு. இல்ல, யோசிச்சு பார்த்தா ஃபியூச்சர்ல முன்னாடி போய் நம்ம யோசிச்சு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. நிறைய அவர் விஷயங்களுக்கு அவர் கோவப்பட்டிருக்கும், நியாயப்படி கோவப்பட்டிருக்க விஷயங்கள் நிறைய இருக்கு. உண்மையாவே அவரோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். எங்கன்னா அவர் ஒரு காலத்துல ஒரு அரசியல் பண்ணார் இல்லையா? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னதா இருக்கட்டும், கலைஞர் மேடையில வச்சுக்கிட்டே அஜித்துக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. அந்த மாதிரி தைரியம் அவருக்கு உண்டு. நான் இப்பயும் சொல்றேன், ரஜினிகாந்துக்கு தைரியம் இல்ல, அரசியல் வரதுக்கு தைரியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ற பாயிண்ட், அவருக்கு வந்தா தோத்துடுவோமோன்ற பயம். அவருக்கு என்னன்னா, புரட்சி வெடிக்கணும், அப்ப நான் வரணும், அப்ப நான் முதலமைச்சர் ஆகணும், இப்ப அப்ப நான் ஜெயிக்கணும்ன்றதுதான் அவருடைய டார்கெட். ஆனா அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி இல்ல. அப்ப இருந்தது, இவர் வந்தாருன்னா இவர் ஓட்ட பிரிப்பாரு, இவர் பெருசா ஜெயிக்க மாட்டாரு அப்படி. அந்த இடத்துலதான் அவர் ஓகே, இதுக்கு மேல இதுல நம்ம தொடர்றது சரிப்பட்டு வராது, அதனால அவங்க கட் பண்றோம் அப்படின்னு. பட் அவருடைய தைரியத்தை பத்தி எல்லாம் பெருசா இது இல்லை. ஆனா அவருக்கு எங்க தைரியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம்னா, சோசியல் இஷ்யூஸ்ல அவருக்கு பெரிய தைரியம் கிடையாது. அதுக்கப்புறமா சொல்றேன், அந்த 96 சம்பவங்களுக்கு எல்லாம் பிறகு, அந்த 2006 பாபா ரிலீஸ்க்கு அப்புறம் கூட அவருக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு பிஜேபி பின்னணி அதெல்லாம் சொல்லப்பட்டாலுமே கூட பெரிய அளவுக்கு இவர் இவர் சொன்னா இப்படி நடந்துரும் அப்படின்ற மாதிரியான சம்பவம் எதுவுமே கிடையாது. அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்துக்கள், இப்ப சோசியல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரஜினிகாந்த் கருத்து சொல்லியிருந்தாரு, கரூர் தவிர. அது சொல்றாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு சோசியல் ரீதியானா அது மட்டும் தான். கரூர் தவிர வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இப்ப நடந்த விளாத்திக்குளம் சம்பவம் இருக்கட்டும், வேற ஏதாவது பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரியான சொல்யூஷன் சொல்லியிருக்காரு அப்படின்ற கேள்வி இயல்பா எழும். ஓகே, இப்ப ரஜினிகாந்த் எல்லாருமே கையில் எடுத்துட்டாங்க. சோ இப்ப என்டிஏ எடுத்துருச்சுன்னு வச்சுப்போம். என்டிஏ மீன்ஸ் உண்மை. ஆமா, எடுத்துட்டாங்க, அதான் உண்மை. என்னன்னா 5 நாள் 6 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிக்கிறாரு. சோ விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அவரும் விடாப்பிடியா வரல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தனித்தே போட்டின்ற 99.9% வந்துட்டாங்க. சோ கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியல் இதெல்லாம் வெளியாகுது. சோ இந்த நேரத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவுன்றது பயங்கரமா வந்திருக்கு. பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன், ஒரு பக்கம் ஜி.கே. வாசன், எடப்பாடி அப்படின்னு எல்லாருமே வராங்க. திமுக இருந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும் வராங்க, ரகுபதி, அந்த மாதிரி அமைச்சர்கள் மட்டும் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, எப்பவுமே ரஜினி அவர்களை அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா நம்ம பாஜக தான். நீங்க எங்களுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது. சோ இந்த டைம் அவங்க ரொம்ப சரியா பயன்படுத்துறாங்க ரஜினிகாந்த் அவர்களை. ரஜினிகாந்தும் அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பண்றாரு அப்படின்றதுதான் நமக்கு தோன்ற விஷயம். என்னன்னா, விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அவங்க உள்ள இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஜய்ன்ற ஃபேக்டர் உள்ளேயே வரமாட்டேன்ற ஒரு முக்கியமான முடிவுக்கு நகர்ந்துட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ரஜினிகாந்த் சோ இப்ப ரஜினிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இன்னும் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அது எல்லார் வீட்லயும் அங்கங்க அந்த ஊர்ல ஓரளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓட்டு இருக்கும் அப்படின்றது நம்பப்படுது. சோ அப்போ விஜய்க்கு எதிரான ஒரு நபர் யாருன்னு பார்த்தா அப்ப ரஜினி தான் கரெக்ட். சோ இப்ப விஜய் வரல, கூட்டணிக்கு வரமாட்டாரு, கூட்டணி தாவேக்காவோட நடந்த எல்லாமே தோல்வி, அதனால நீங்க அடுத்த கடத்துக்கு போங்கன்னு பாஜகவே முடிவு பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கோம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ரஜினி அவர் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஈஸி. அஜித்தை ட்ரை பண்ணாங்க திமுக, ரேசிங்கு போறது, அங்க போய் போட்டோ எடுக்கிறது, இல்ல சபரிசான் அவர்கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு வர்றது, அந்த லோகோல கவர்மெண்டோட ஸ்டிக்கர் வைக்கிறதுன்னு பயங்கரமா அஜித் சப்போர்ட் பண்ணாங்க. பட் அஜித் கடைசியா ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. நான் எதையோ பேசுனதை விஜய்க்கு எதிரா பேசுறாங்க, நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டோம்னா அந்த அப்படியே சால்வ் ஆயிடுச்சு. இப்ப ரஜினி அவர்களை கையில் எடுத்தோன்னு என்ன ஆகி போச்சு, அது உங்களுக்கு சாதகமா போச்சு. விஜய் எதிர்பார்க்கு சரியான ஆள் ரஜினி தான் அப்படின்னு இப்ப ரஜினி இப்ப ஏன் இது ரஜினின்னு சொல்றோம்னா, அந்த சொன்ன அந்த கடைசி வார்த்தை தான், காலம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இங்கேதான் நமக்கு பிரச்சனை வருது. சோ இப்ப ரஜினிகாந்த் வச்சு அட்டாக் பண்ண போறாங்களா, இல்ல ரஜினி அந்த முடிவுக்கு வந்துட்டாரா அப்படின்றது. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான சில கோரிக்கைகள்லாம் வருது. சோ அது கேட்கணுமா வேணாமன்றது அடுத்தது நான் சொல்றேன். ஆனா இப்போ இந்த இடத்துக்கு ரஜினிக்கு விஜய்க்கு
அகைன்ஸ்டா ரஜினிய ம். என்டிஏ எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க. அப்படின்றதுதான் இதுல இருந்து நாம ஆனா அவரு தெரிஞ்சுக்க. திமுகவுக்கும் சப்போர்ட் பண்றாரு. அந்த திமுக அந்த இவருக்கு ஸ்டாலின் அவரோட பாராட்டு இதுக்கெல்லாம் வந்து அவரும் வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. நான் இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துக்கும் வருவேன். அப்ப ஓப்பனா சொல்ல நீங்க முடியாதுல்ல. சசிகலா வீட்டு கிரகப்பிரவேசம் வீடு கோயில் மாதிரி இருக்கு அப்படின்னுவேன். திடீர்னு கருணாநிதி அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழா ஐயாவாக கூப்பிட்டா அங்க அங்க ஒரு கலகம் ஊட்டி விட்டு போயிடுவேன். ஸ்டாலின் இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கருணாநிதியாலே கட்டுப்படுத்த முடியாது இவங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி கலகம் ஊட்டி விட்டு அங்கேயும் போவேன். எடப்பாடி அவர்கள் அதிமுக ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய 100வது பிறந்த நாள் விழா ஆண்டு விழா ஏதாவது சொன்னாங்கன்னா அதுலயும் போய் பாராட்டு தெரிவிப்பார். சோ எல்லாருக்கூடயும் அவர் டச்ல இருப்பார். அது மட்டும் தான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு டச்ல இல்லாத ஒரே ஆள் விஜய் கூட மட்டும். அது இந்த காக்காக்களுக்கு பிரச்சனையில இருந்து காக்காக்களுக்கு பிரச்சனை அவருக்கு இயல்பாவே அவங்க 2 பேருக்குள்ளார இருக்குன்றதுனால அதுக்கு அங்க வரமாட்டாரு. சோ இது பஞ்சாயத்து. இது ரஜினி சைடு. ரஜினியோட ரசிகர்கள் ஒரு பக்கம் இது பண்ணணும், விஜய் ஓட்டு போட மாட்டோம் பண்ண மாட்டோம். நிறைய பேர் நான் ட்விட்டர்ல பாக்குறேன், ரஜினியை இருந்தாலும் பகச்சிருக்க கூடாது. ரஜினி மாதிரி என்ன, ரஜினியை பகச்சுக்கிட்டு இங்க யாரும் வாழவே முடியாதா இண்டஸ்ட்ரியில? இல்ல இண்டஸ்ட்ரியில விடுங்க, இண்டஸ்ட்ரியில வாழ முடியாது. எவ்வளவு பெரிய ஆளுமே தெரியாம அரசியல் ரீதியா கேக்குறேன். எத்தனையோ தடவை ரஜினி அவர்கள் எல்லாம் இது பண்ணிட்டு தானே அதிமுக திமுக எல்லாம் இருந்துட்டு தானே இருக்காங்க. ரஜினி அவர்கள் தான் பயந்து அரசியலுக்கு வரல. திமுக இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளுமை. இந்த பக்கம் படைபலம் பணபலம் அதிகார பலம் இருக்குது. இவங்களை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா இவ்வளவு வேணும் அப்படின்னு யோசிக்கிறது ரஜினி தானே தவிர அவங்க கிடையாது. அவங்க இவங்களை ஒரு நடிகரா தான் பாக்குறாங்க, ஒரு ஓட்டு பிரிக்கிற ஒரு ஆட்களா தான் பாக்குறாங்களே தவிர பெரிய அப்படியே ரஜினிக்கு இருந்தது உண்மையாவே ஒரு காலத்துல இருந்தது 96 வராம இப்போ அதுதான் காலம் வருதுன்னா அது ஒரு பக்கம் இருந்துச்சு. சோ அதுதான் இங்க பஞ்சாயத்தை தவிர ரஜினியை பகச்சுக்கிட்டு இனிமே விஜயால ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான், விஜய்க்கு இனிமே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் முடிவு பண்ணீங்கன்னா அதெல்லாம் சுத்த. ஏன்னா நாட்டுல நிறைய பிரச்சனை நடக்கும். இந்த திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பேசக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த விளாத்தி குல சம்பவத்தை இன்னும் ஒரு மாசத்துல மறந்துட மாட்டாங்க. ஓட்டு போற மக்கள் எதை பேஸ் பண்ணி விளாத்தி குலத்தை யோசிச்சு இந்த மாரி பாலியல் ரீதியான பிரச்சனைகளை யோசிச்சு ஓட்டு போட போறாங்களா, இல்ல வேற ஏதாவது அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் வச்சு? ஏன்னா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் வாக்குறுதிகள், அது இதுன்னு போயிடுவாங்க. அப்ப ரஜினி அவர்களை அவமானப்படுத்திட்டார் ஆதவச்சுமா, நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு யாரு யோசிப்பான்னா ரஜினி ஃபேன்ஸ் ஒரு சிலர் இருப்பாங்களா, டை ஹார்ட் ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்க தான் போய் யோசிப்பாங்க. அவங்க கூட இப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க? என்டிஏக்கு தான் போடுவாங்க, திமுகவுக்கு போட மாட்டாங்க. சரி அவங்க ஓட்டு போடல, அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க, டைரக்டா போய் என்டிஏ ஏடிஎம்கே பிஜேபி இவங்களுக்கு தான் போடுவாங்க. சோ ஒரு வகையில ரஜினிகாந்த் அவர்கள் என்டிஏவுக்கு இந்த தடவை சப்போர்ட் பண்றாரு. தன்னுடைய ஆதரவை மறைமுகமாக என்டிஏவுக்கு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது ரஜினியோட பார்ட். ஆதவரிசனம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. என்னது? இன்னைக்கே இதை கொடுக்கணும். அது வர இப்ப இல்ல, அது ரெட்ரோ லூக்ஸ்ல சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு அப்படின்றத ரெட்ரோ லூக்ஸ்ல சொல்றேன். நீங்க ரெட்ரோ லூக்ஸ்ல பாருங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இதுல ரஜினிகாந்த் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ரஜினிகாந்த் நிறைய பேரை சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எடப்பாடி, அண்ணாமலை, டிடிஎஃப் வாசன், இவரு நிறைய பேரை சொல்லியிருந்தாரு. எஸ்வி சேகர் பேரை மறந்துட்டாரு. இப்ப அதுக்கு ஒரு பிரச்சனை வருமா, இல்ல அவரு எடுத்து திட்டி வீடியோ போட போறாரா? இல்லங்க, அவர் பயங்கரமா ஆதரவு கொடுத்து ரஜினி யாரு தெரியுமா, அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, இப்படி பேசியிருக்காரு தெரியுமான்னு வீடியோ எல்லாம் எடுத்து ட்விட்டர் எல்லாம் போட்டாரு. ரஜினிகாந்த் ஒரு பேரே சொல்லல. நான் நண்பராக நினைக்கும் ரஜினிகாந்த் அவர்களே, நான் கூட உங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கேன்னு வீடியோ போட்டிருக்காரு. அவரு ஃபீல்ட்ல போலன்னு நினைக்கிறேன், டாக் பண்ணாம விட்டுருப்பாரு நினைக்கிறேன். எடுத்து கொடுத்து இல்லங்க, பேரே வரலங்க, நண்பர் எஸ்வி சேகர் பேரே வரல. இல்ல இவர் எஸ்வி சேகர் டாக் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் என்ன அதெல்லாம் போட்டிருப்பாருங்க. இவர் ஒரு நண்பரா பார்க்கல போல. நீ எல்லாம் லிஸ்ட்லயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ இது ரஜினி. ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா, தாவேக்கான்ற ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்புல இருக்கீங்க, தலைமை பொறுப்புல இருக்காரு. சோ அவரும் பேசும்போது சில விஷயங்களை யோசிச்சு பேசணும். நீங்க பேசுற இடத்துல எதை பத்தி பேசணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க சொல்லுவீங்க ஓமைக்காக சொன்னாரு அப்படின்னு. ஓமைக்காக நம்மள தடுக்கிறாங்க, இவங்க வர விடாம இது பண்றாங்க, முட்டுக்கட்ட நம்மளும் இதுல வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஊமைக்காக அது எடுத்து சொல்லி உங்க வாதத்துப்படி வரைக்கும் அதை நான் சரின்னே ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க யாரை இழுக்கிறீங்கன்னு இருக்குல்ல, நீங்க போனது 3 விஷயத்துக்காக. ஒண்ணு
இந்த உங்களை வந்து தடுக்கிறாங்க ம். அப்படின்றதுக்காக SOP-க்காக. SOP-க்காக போனீங்க. 2வது சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. 3வது இந்த இது சாதி வாரி ஜாதி கணக்கு. வாரி கணக்கெடுப்பு அப்படின்றதா உங்களுடைய கோரிக்கை. ம். நீங்க இதுல தானே சுத்திட்டு இருந்திருக்கணும். ஆமா. எதுக்கு ரஜினியை இழுத்தீங்க அப்படின்னு ஒரு SOP-க்காக. கேள்வி இயல்பா வரும். ம். ஓகேங்களா? 1. 2வது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் இருந்திருக்கீங்க. ம். யாருகிட்ட இருந்தீங்க? என்னவா வேலை செஞ்சீங்க? திமுக கிட்ட. திமுக கிட்ட இருந்தீங்க. சரி, திமுக கிட்ட இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்களே எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துருப்பீங்க 2021ல. ம். எதெல்லாம் பேசி பெரிய விஷயம் ஆக்கலாம், எதையெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் பண்ணலாம், ம். எதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர மாதிரி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ம். அப்போ உங்களுக்கு அந்த யோசனை இல்லாம போயிடுச்சா அப்படின்னு ஒரு இயல்பான கேள்வி வரும். அப்ப நீங்க உங்களோட பேச்சை தயாரிச்சுட்டு வரதில்லை. இதுவும் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இருக்கலாம், அதுக்கு நான் வரேன். நீங்க உங்களுடைய பேச்சை தயாரிச்சுட்டு வரதில்லை. அப்போ வந்து ஓப்பனா அடிக்கிறீங்க. சரி, இன்னைக்குதான் இப்படி பண்ணிட்டீங்க, இவரை வந்து சரி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல. ம். நீங்க திருமாவளவன் மேட்டர்லயும் அப்படிதான் அடிச்சீங்க. ஆமா. ஒரு அடியாள் போல செயல்படுறாரு ம். அப்படின்னு சொன்னீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆமா. அது அந்த நல்லா வார்த்தை இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது நல்லா இல்ல. அதே மாதிரிதான் சேகர் பாபு அந்த இதுல போகும்போது சொன்னாரு, ஆமா. ஆமா. தொடரா பார்ப்போம் வாடா ம். பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். அதே மாதிரி தான் நக்கீரன் கோபால்ட்டையும் அவர் ஆமா. சோ தொடர்ந்து ஆதவ அர்ஜுன் அவருடைய ஸ்பீச் வந்து ம். தாவேகாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அது கிட்டத்தட்ட அது அப்படிதான். ம். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் ஒரு தலைமை பொறுப்பாளராகவும் அவர் வந்து பேச வேண்டிய இடத்துல கண்ணியமா பேசணும், ம். வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் இருக்காரு. ம். சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தினா இல்ல எதை சொன்னா நமக்கு ஹிட் ஆயிடும் ம். அப்படின்றது தெரியாம பேசுறாரான்னு தெரியல. சோ இதை வந்து விஜய் அவர்களும் கண்டிக்க வேண்டிய இடத்துல விஜயும் இருக்காரு. சோ அவரும் இதை கண்டிக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுது. ஆதவர்ஜன் அவர்களும் சில விஷயங்களை பார்த்து பேச வேண்டியிருக்கு. அவர் பேசின விஷயம் தப்புன்னு சொல்லல. அவர் பேசின விஷயத்தை இப்ப தேவையில்லாம மாத்தி வேற மாதிரி விடுறாங்க. ரொட்டேட் பண்றாங்க அப்படின்றது உண்மை. ஆனா அந்த இடத்துக்கு ரஜினிகாந்த்ன்ற ஒரு நபர் தேவையே இல்லை. நீங்க பேச வந்தது உங்க தலைவர் விஜய். ம். உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக பிரச்சனை. ம். திமுக பத்தி பேசியிருந்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு போயிருக்க தேவையில்லை. ஏன்னா அதையும் சாயந்தரம் சொல்றேன். இப்ப மன்னிப்பு கடிதம் வந்து குடுக்கணும்ன்றாங்க. மன்னிப்பு கேட்கிற ரஜினி வரைக்கும் ஓய மாட்டாங்க. ரஜினி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆதவ் அது ஆதவ் வந்து மன்னிப்பு கடிதம் கேட்கிற வரைக்கும் விட போறதா இல்ல இந்த பிரச்சனையை. அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வருத்தம் வேணா தெரிவிக்கலாம். மேபி இந்த வீடியோ வரதுக்குள்ள மேபி ஒருவேளை ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம். வருத்தம் தெரிவிச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சமீபத்துல நயனார் நாகேந்திரன் கூட தான் பேசினாரு, ஆமா. விஜய் பத்தி ஒண்ணு பேசினாரு. உடனே எல்லாருமே தப்பு சொன்னோம். ம். உடனே ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போனாரு. அதனால என்ன அவருக்கு என்ன ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுனால ஒரு தப்பும் ஆயிட போறது இல்ல. நம்ம பேச்சு வாக்குல அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் 96ல வருத்தம்ன்ற மாதிரி சொல்லவே இல்லை. 96ல இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, மீண்டும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்தா தமிழ்நாட்டு ஆளுநர் வாழை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? ம். அப்ப எம்எல்ஏவோ அமைச்சராவோ இருந்த அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்காரு ஆர்.எம். வீரப்பன், அவர் அந்த கட்சியில இருந்து தூக்கப்பட்டார், அந்த பதவியில இருந்து தூக்கப்பட்டார். இன்னைக்கு ஆதவர்ஜன் அவர் சொல்றாங்க ரஜினியை வந்து பகச்சிக்க கூடாது, ரஜினி இது. அன்னைக்கு ரஜினிக்கே அந்த பக்குவம் கிடையாது. ரஜினிக்கே அந்த பக்குவம் கிடையாது. அந்த பக்குவம் அன்னைக்கு அவருக்கு இல்லாததுனாலதான் அவர் அன்னைக்கு அப்படி பேசினாரு. அந்த பக்குவம் இப்ப ஆதவர்ஜனாக்கு இல்ல, அதனால அப்படி வந்து பேசுறாரு. ஆனாலும் ஆதவர்ஜனார் ரொம்ப மரியாதை தான் சொன்னார். ம். உயர்ந்தது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முன்னணி நடிகரா ம். இந்த நாட்டை ஆளணும்னு நினைச்சாரு, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு. ம். ஆனாலும் அவரை வரவிடாம அவரை பயமுறுத்தி இந்த திமுக வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுதான் எனக்கு பெரிய மன வலிமை, மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சுன்னு சொன்னது வந்து உண்மையாவே அதை ஏத்துக்க முடியல. பட் ஆதவர்ஜன் அவர்களும் அவருடைய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தயவு செய்து பேசணும். அதை வந்து அதெல்லாம் போடலாமா? அதெல்லாம் போடலாமா? இதுக்கு முன் ரஜினி அவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு? அதான் எல்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. So, நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இதுதான். ரஜினிகாந்த் அவர்களை வந்து என்டிஏ இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சது, அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஒத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்றதான் நமக்கு இதுல இருந்து தெரியக்கூடிய விஷயம். 2வது ஆதவர்ஜன் அவர்களும் தங்களுடைய பேச்சை வந்து புரிஞ்சுக்கணும். ம். என்ன பேசுறீங்க தயவு செய்து நீங்க ஒரு தடவை பேசி பாக்குறீங்க. ஆ. நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க, ஒரு நிறுவனம் நடத்துறீங்க. சோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அத நீங்க ஏன்னா திமுக வேலை செஞ்சிருக்கீங்க, அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க என்ன எடுத்து கொடுக்குறீங்க, என்ன பேசினா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியாதுன்னா அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற ஒரு நேம் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல அடிவாங்க. இல்ல ஒருவேளை இப்படி அடிச்சா இப்படிலாம் வருது அப்படின்றப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒரு எதிர்ப்பை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்றப்போ இது நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இது வந்து தாவேகாவுக்கு ஒரு வகையான விளம்பரம் தான், நல்ல விளம்பரம். எல்லா விளம்பரமா இருந்தாலும் நல்ல விளம்பரம் தான். பட் ஆனா இது எங்க போய் முடியும்னா தாவேகா கிட்ட தான் போய் முடியும், விஜய் அவர்கள்ட்ட தான் போய் முடியும். அதுதான் இங்க பெரிய பஞ்சாயத்து. பாத்தீங்களா,
விஜய் அவர்கள் வந்து எப்படி ரஜினியை டார்கெட் பண்றாரு அப்படின்னு தான் போகுமே தவிர ஆதவர்ஜுனா டார்கெட் பண்ணாருன்னு வராது. ம். இப்ப எப்படி வந்து ரஜினி எதா வந்து இப்ப நீங்க சொன்னாங்க. சொன்னீங்களா ரஜினிக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்தது பிடிக்கலன்னா ம். நிறைய பேர் அதை சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய சொல்றாங்க ரஜினி அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதனால அவருக்கு வந்து இவரு இருக்காரு அப்படின்னு. அதை பத்தி அதுக்குள்ளார நம்ம போக தேவையில்லை. ம். ஆனா ஆதவர்ஜுனாவும் தன்னுடைய பேச்சுல கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணணும், ம். வார்த்தைகளை பார்த்து விடணும். அது தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பெரிய பிரச்சனையா வராம பாத்துக்கணும். ஆனா ம். இதனால தாவேகா தோத்துரும், இதனால தாவேகாவுக்கு வந்து இதுவே வர அவங்களுக்கு வர அந்த வாக்கு வங்கியை வந்து அதாவது என்னன்னா இந்த ரஜினியோட வாக்கை வந்து இங்கிட்டு மாத்துறதுக்கான வேலையா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி. வேலைன்றதை தாண்டி ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு ம். ஒரு ஓட்டா இருந்தாலும் சரி 1000 ஓட்டா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம். முக்கியம். ம். ஏன்னா அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது, உங்களுடைய பர்சன்டேஜை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி யாரை பத்தியாவது பேசுறீங்கன்னா அது முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகளை பயன்படுத்திக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. கண்டிப்பாங்க. சாயந்தரம் டைமிங்லாம் சொல்ல முடியாது. ஆனா ரெட்ரோ லுக்ஸ்ல நம்ம வீடியோ போடுவோம். அதுல எல்லா பிரச்சனையை பத்தி பேசலாம். 9 மணி அளவுல பண்ணிடுறேன். பண்ணிடலாம். மிக்க நன்றி.